morning students. Today we are going to see about ovary position. So position or attachment of ovary related to the other floral parts. So இங்க வந்து பார்த்தீனா ovary வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கு. So இந்த flowerல இந்த ovary வந்து பார்த்தீனா other floral partsல அதாவது calyx இல்ல corolla அந்த floral partsல இந்த ovary எப்படி அட்டாச் ஆயிருக்கு அந்த டாபிக் தான் இப்ப பார்க்க போறீங்க. So it may be classified into superior ovary, inferior ovary and off inferior ovary. Superior ovary சொல்லும்போது it is the ovary with the sepals, petals and stamens attached at the base of the ovary. So எங்க அட்டாச் ஆயிருக்கு இந்த sepals இல்ல petals இல்ல stamens எங்க அட்டாச் ஆயிருக்குன்னா base of the ovary. இங்க பிக்சர் பாருங்க உங்க sepals இருக்கு, stamens and petals எல்லாம் எங்க இருக்குன்னா ஓவரியோட பேஸ்ல இருக்கு. Okay, this is the ovary. So the sepals and petals and the stamens arise from base of the ovary. Baseல இருந்து அரேஞ்ச் ஆச்சுனா it is called as what means superior ovary. Okay, so இது என்ன சொல்றோம் hypogynous. Hypo means below. So ovary கீழ இருந்து எல்லாமே அரைஸ் ஆகுது. sepals, petals and stamens எல்லாம் ovary கீழ இருந்து அரைஸ் ஆச்சுனா அது hypogynous arrangement சொல்வாங்க. And ovary is said to be superior அப்படினா மேல இருக்கு. Okay, superior positionல இருக்குன்னு அர்த்தம். And next one is inferior ovary. So it is the ovary with the sepals, petals and stamens attached at apex of the ovary. Okay, எங்க அட்டாச் ஆகுனா apex of the ovary ன்னு சொல்லும்போது பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க inferior ovary ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. சோ இங்க பாருங்க sepals, petals and stamens எங்க இருக்கு at apex tipல இருக்கு. அப்போ in this type of arrangement is called as epigynous. Epina above. Okay, so இங்க வந்து பார்த்தா inferior ovary ன்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் inferior ovary. So arrangement வந்து பார்த்தா epigynous arrangement. ovary வந்து பார்த்தா inferior. ovary எங்க இருக்கு கீழ இருக்கு. எல்லா sepals and petals stamens எங்க இருக்கு apexல இருக்கு. And this type of ovary is called as inferior ovary. இது superior. ovary வந்து மேல இருக்கு அதனால superior. இங்க ovary வந்து part வந்து எங்க இருக்கு கீழ இருக்கு அதனால வந்து பார்த்தா inferior and rest of the parts is present at the apex. நுனியில இருக்குதுனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா inferior ovary ன்னு சொல்றோம். Okay, and off inferior ovary பாருங்க it is the ovary with the sepals, petals and stamens or otherwise called as hypanthium attached near the middle of the ovary. இங்க பிக்சர்ல பாருங்க. So middle இந்த ஓவரியோட மிடில்ல இருக்கு பாருங்க எல்லாம் செப்பல்ஸோ இல்ல பெட்டல்ஸோ இல்ல ஸ்டாமன்ஸோ அந்த ஓவரியோட மிடில்ல இருந்துச்சுனா near the middle of the ovary is called off inferior ovary. Off inferior அப்ப epi hypo. epi னா above, hypo னா below. இதுக்கு இடையில இருக்குது epi hypogynous ovary. So it is said to be off inferior ovary. So these are the three types of ovary which is present in different parts of the plant. So உங்களுக்கு different flowersல வந்து பார்த்தா உங்களுக்கு ஓவரியோட அரேஞ்ச்மென்ட் இப்படி தான் இருக்கும், பொசிஷன் இப்படி தான் இருக்கும், superior ovary, inferior ovary and off inferior ovary. So இப்போ பாருங்க இப்போ இதுல வந்து hypanthium ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. hypanthium இதுல absent, இதுல வந்து பார்த்தா இந்த ரெண்டுத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிக் பண்ணிருக்க மாதிரி ரெண்டுத்துல மட்டும் hypanthium present. What is called hypanthium சொல்லும்போது பார்த்தீங்கன்னா it is a cup shaped of disc இல்ல பார்த்தா cup shaped thalamus. இங்க வந்து பார்த்தா இந்த ஓவரியை சுத்தி ஒரு ஸ்டாமினல் டிஸ்க் மாதிரி இருக்கும். இத பாருங்க இது இருக்கு பாருங்க. இந்த ஓவரி சுத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாமினல் டிஸ்க் லைக் மாதிரி இருக்கும். இது hypanthium. இந்த ஓவரியை சுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தா இது கவர் ஆயிருக்கும். இது hypanthium. ஓகே, it is a cup like thalamus. உங்களுக்கு பார்த்தா thalamus பூத்தலம் சொல்றோம். இந்த கப் ஷேப் தலமஸ் சொல்லும்போது hypanthium இல்ல ஸ்டாமினல் டிஸ்க் இந்த ஓவரி சுத்தி உங்களுக்கு கவர் பண்றதுக்கு வந்து பார்த்தா hypanthium சொல்லுவாங்க. சில ஃப்ளவர்ஸ்ல இந்த hypanthium இருக்கும், சில ஃப்ளவர்ஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த hypanthium இருக்காது. இப்ப பாருங்க hypogynous. The term is used for sepals, petals and stamens attached at the base of the ovary. கரெக்ட்டா? எல்லாமே எங்க இருக்கு பேஸ்ல இருக்கு. அந்த ஓவரி வந்து மேல இருக்குதுனால superior ovary ன்னு சொல்றீங்க. இந்த அரேஞ்ச்மென்ட் என்ன சொன்னீங்க hypogynous. ஓகே, எக்ஸாம்பிள் malvaceae. ஒரு செம்பருத்தி தாவரத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் malvaceae குடும்பத்துல வந்து பார்த்தீனா ஃபேமிலில உங்களுக்கு hypogynous arrangement இருக்கும். And next one is perigynous பாருங்க. The term is used for hypanthium. hypanthium கரெக்ட்டா இதானே cup shaped. இந்த ஓவரி சுத்தி ஃபுல்லா hypanthium கவர் ஆயிருக்கு பாருங்க. hypanthium attached at the base of the ovary. ஃபுல்லா ஓவரி பேஸோட ஃபுல்லா அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி cup shaped வந்து ஃபுல்லா பேஸ் வரைக்கும் அட்டாச் ஆயிருக்குன்னா பார்த்தீனா perigynous. அப்ப hypanthium is present. The cup shaped thalamus that is staminal disc which is surrounds the ovary is present in perigynous. Okay, epiperigynous பாருங்க. The term is used for hypanthium attached at the apex. அப்ப ஓவரிக்கு மேல இந்த cup shaped staminal disc வந்து இருக்கு. அப்ப பாருங்க இந்த cup shaped staminal discல hypanthiumல இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தா the sepals, petals and staminate originate இருக்கு பாருங்க. Okay, so the term is used for hypanthium attached at the apex of the inferior ovary. apex of the inferior ovary. inferior னா உங்களுக்கு ஓவரி கீழ இருக்கு, மத்த எல்லா பார்ட்ஸ் எங்க இருக்கு மேல இருக்கு, அதனால inferior ovary. epiperigynous. Okay,
அண்ட் எபிகேனஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமன்ஸோ இல்லை பெட்டல்ஸோ இல்லை செப்பல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸில் இருந்துச்சுன்னா எபிகேனஸ் சொன்னேன். ஓகே, ஸோ தட் இஸ் sepals, petals and stamens attached at the tip of an inferior inferior ovary. Example cucumber, apple, asteraceae, sunflower. உங்களுக்கு அந்த மாதிரி பிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிபெரிகேனஸ் இருக்கும், எபிகேனஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எபிஹைப்போகேனஸ். த டேர்ம் இஸ் யூஸ் ஃபார் செப்பல்ஸ், பெட்டல்ஸ் ஆர் ஸ்டாமன்ஸ் அட் த மிடில் இருக்கா, ஓவரியோட முடியில் இருந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க, ஆஃப் இன்ஃபீரியர் சொல்றீங்க. எக்ஸாம்பிள் ஃபெபேசி அண்ட் ரோசேசி. உங்களுக்கு வந்து பட்டாணி தாவரத்தில் உள்ள தாவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எபிஹைப்போகேனஸில் இருக்கும். அண்ட் ரோஸ் தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் மட்டும் ஐபந்தியம் இந்த கப் ஷேப்டு தலமஸ் ஸ்டாமினல் டிஸ்க் இருக்குது. மற்றதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாமினல் டிஸ்க் இல்லை. இந்த மாதிரி ஸ்டாமினல் டிஸ்க் இந்த ரெண்டுத்தில் இல்லை. ஐபந்தியம் ஆப்சன் அண்ட் ஐபந்தியம் ஆப்சன் ஹைப்போகேனஸ், எபிகேனஸ் அண்ட் எபிஹைப்போகேனஸ். ஓகே, ஸோ திஸ் வேர் த பொசிஷன் ஆஃப் ஓவரி. ஓகே, எந்த இடத்துல இருக்க ஓவரி, மற்ற ஃப்ளோரல் பாண்ட்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ரிலேட்டிவாக எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளாசன்டேஷன். ஸோ த மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிளாசண்டா இன்சைட் த ஓவரி. ஸோ வாட் இஸ் பிளாசண்டான்னு கொடுத்துருக்காங்க, இஸ் எ ஸ்பெஷல் டிஷ்யூ. ஓகே, விச் கனெக்ட்ஸ் ஓவில் டு த ஓவரி. உங்களுக்கு வந்து இந்த ஓவில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவில்ஸ் வந்து அந்த டிஷ்யூ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் வச்சுங்க, இதுதான் பிளாசண்டா, இட்ஸ் எ டிஷ்யூ. ஓகே, இந்த ஓவல்ஸ் வந்து ஓவரில் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினேஷன் பாருங்க, the mode of distribution of placenta means it is a special tissue which connects ovals to the ovary. Inside the ovary is called as placentation. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மார்ஜினல் பாருங்க, it is with the placenta along the margins. எல்லாம் மார்ஜினில் இருக்கும். ஸோ எல்லா ஓவல்ஸ் வந்து மார்ஜினில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்லுங்க மார்ஜினல் பிளாசன்டேஷன்ஸ். ஓகே, தட் இஸ் யூனிகார்பரேட் ஓவரின்னு சொல்கிறாங்க, தனித்தனியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபெபேசி பட்டாணி தாவரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜினல் பிளாசன்டேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரை செடியிலையோ உங்களுக்கு வந்து மார்ஜினல் பிளாசன்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சியல் பிளாசன்டேஷன் பாருங்கள், த பிளாசண்டா அரேஸ் ஃப்ரம் தி காலம் இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. செப்டானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பல்ஸ், இது ஒரு கார்பல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாக்யூல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பிரிக்கக்கூடியது வால்ஸ், இதெல்லாம் செப்டம், இது ஒரு வால்ஸ், இது ஒரு வால்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ காம்பவுண்ட் ஒன் இன் விச் த ஓவல்ஸ் இஸ் present at the center. ஆக்சியல் பிளாசன்டேஷன். மைய அச்சில் வந்து பார்த்தோன்னா அந்த ஓவல்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சில்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த பிளாசண்டா அரேஸ் ஃப்ரம் தி காலம் இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் வாட் செப்டம். த வால்ஸ் ஆர் present in between the carpels. ஒவ்வொரு கார்பல்ஸ் வால்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கார்பல்ஸ் இப்போ 5 கார்பல்ஸ் இருக்குது, அப்போ 5 லாக்கிள்ஸ் இருக்கும். எல்லா ஓவல்ஸ் எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் இருக்குது. எக்ஸாம்பிள் ஐபிஸ்க்கு செம்பருத்தி தாவரத்தில் இல்லை டொமேட்டோ இல்லை லெமன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பிளாசன்டேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து சூப்பர்ஃபிஷியல். ஓவல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. ஸோ அந்த செப்டாவில் ஒவ்வொரு வால்ஸ்லையும் உங்களுக்கு அந்த சர்ஃபேஸில் இருக்கும், மேல் நோங்கியே இருக்கும். உங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓவல்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் சொல்கிறாங்க. நிம்ஃபேசியஸ் சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the ஓவல்ஸ் ஆர் அரேஸ் at the surface of the septa. செப்டான வால்ஸ். ஓகே, பரைட்டல் சொல்கிறாங்க பாருங்க, இஃப் த பிளாசண்டா ஆன் ஓவரி வால்ஸ், ஓவரியோட வால் நல்லா கவனிங்க, ஓவரியோட வால் இல்லை கார்பல்ஸோட வால். ஓகே, அப்பான் இன்க்ளூடிங் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் யூனிலாக்குலர் காம்பவுண்ட் ஓவரி. ஓகே, யூனிலாக்கில் காம்பவுண்ட் ஓவரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஓவல்ஸ் எங்கே இருக்குன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த ஓவரியோட வாலில் இருக்கும், வால்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மஸ்டார்ட், கடுகோ இல்லை அர்ஜிமோன்னு சொல்கிற தாவரமோ இல்லை குக்கும்பர்லேயோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்கும். அடுத்தது ஃப்ரீ சென்ட்ரல், அது சென்ட்ரல் காலம், ஆனால் இதில் செப்டா இருக்காது, உங்கள் வால்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வால்ஸ் இந்த மாதிரி பிரிஞ்ச உங்கள் வால்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இதில் வால்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பல்ஸுக்கும் வால்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there is no walls. It is the walls are present at the center column. Okay, so it is with the placenta. Placenta ஓவல்ஸ்னு எடுத்துங்க, ஓவல்ஸ் ஆர் அட்டாச் வித் ovary இல்லை. ஸோ ஓவல்ஸ் ஆர் அட்டாச் வித் ovary பிளாசண்டா, பிளாசன்டேஷன் அதானே. அப்போ அந்த வேர்டு எடுத்தோன்னா பிளாசண்டா தான் கொடுக்குறாங்க. பிளாசண்டா along the column in a compound ovary without septa, there is no walls. The walls are present at the center. Free central சொல்கிறாங்க. கேரிஃபிலேசி டயன்த்த சொல்கிற தாவரத்துலையும் ப்ரைன் க்ரோத் சொல்கிற தாவரத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் காணப்படும் சொல்கிறாங்க. பேசல், ஸோ இந்த வேர்டே இருக்குது, த பிளாசன்ட் இஸ் பிரசன்ட் பேஸ் ஆஃப் த ஓவரி. உங்களுக்கு எங்கே இருக்குன்னா பேஸ், இது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரி கோல்டு இல்லை சன்ஃப்ளவர் ஆஸ்ட்ரேசி குடும்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசல் பிளாசன்டேஷன்
இது வந்து இப்படி காட்டியிருக்காங்க, உங்களுக்கு தலைக்கீழ காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த ஓவரி, the whorls attached to the ovary at the basal end, okay, is called basal placentation. So margin, center, axile, surface, superficial, on the walls, parietal, and the center column, free central, and base is called basal placentation. So these are the different mode of distribution of placenta inside the ovary. Okay. ஸோ முக்கியமானது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிளாசன்டேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவரியோட பொசிஷன் பற்றி சொல்லியிருந்தேன், superior, inferior and half inferior. Okay, so refer the diagram and study well. Okay, thank you.